சேலத்திலிருந்து சென்னைக்கு போகணும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குன்னா, நீங்கள் மாட்டு வண்டியில் போவீங்களா, இல்லை ஃப்ளைட்டில் போவீங்களா? என்னையா லூஸ்தனமாக கேட்டுட்டு இருக்கிறேன், ஃப்ளைட்டில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கரெக்ட். ஆனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் சூஸ் பண்ணுறது மாட்டு வண்டி பயணத்தை தான். நம்மளோட சயின்ஸ் படி நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்றது, அதாவது கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது 40 பிட்ஸ் 40 பிட்ஸ் கொண்ட ஒரு மாட்டு வண்டி. ஆனால் உங்களோட ஆள் மனசு 40 மில்லியன் பிட்ஸ் பவர் கொண்ட ஒரு ஜெட்டு விமானம். கஷ்டப்பட்டு இந்த மாட்டு வண்டியை ஓட்டுறதை நிப்பாட்டிட்டு ஃப்ளைட்டில் ஏறி பயணம் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதுக்கு பேர் தான் சரணாகதி, சரண்டர். இந்த டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். The Seventh Sense. எனக்கு உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது, ஏதோ 40 பிட்ஸு 40 மில்லியன் பிட்ஸு அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னென்னு எனக்கு புரியல, என்னென்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுன்னு சொல்கிறீங்க. இதை சொன்னது நான் கிடையாது, ப்ரூஸ் லிப்டன் அப்படின்னு ஒரு செல் பயாலஜிஸ்ட் தான் இதை சொல்லியிருக்காரு. உங்களோட கான்சியஸ் மைண்ட் ஒரு செகண்டில் வெறும் ஒரு 40 விஷயங்களை மட்டும்தான் அதனால் கவனிக்க முடியும். மணி எவ்வளோ ஆச்சு, யாராவது நம்மளை பார்க்குறாங்களா, இல்லை பசிக்குதா, இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை அதனால் கவனிக்க முடியும். ஆனால் உங்களோட ஆள் மனசு ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான விஷயம். அது ஒரு குவாண்டம் சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஈக்குவல். இதுக்கு ஓய்வு கிடையாது, தூக்கம் கிடையாது. நீங்கள் ராத்திரி தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட இந்த மனசு முழிச்சுக்கிட்டு அதனோட வேலையை அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்கள் உடம்புல ஓடுற ரத்தம் முதல் கொண்டு நாளைக்கு உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது அப்படிங்கிற முதல் வர எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த 40 மில்லியன் பிட்ஸ் மைண்டு தான். சுருக்கமாக சொல்லணும்னா, உங்ககிட்ட இருக்கிற அலாவுதீனின் அற்புத விளக்கு அப்படிங்கிறது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான். அது நீங்கள் கேட்டது மட்டும் இல்லை, கேட்காததையும் உங்களுக்காக செய்யும். சரி, இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம். நம்ம நினச்ச விஷயத்த எப்படி அடையிறது? இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த உங்களோட 40 பிட் மனசு, அதாவது கான்ஷியஸ் மைண்ட கேட்டோம் அப்படின்னா, ஐயோ இதை நம்ம வாங்க முடியுமா, இது வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா, அப்படி இப்படின்னு ஒரு 1000 தடைகள், 1000 சந்தேகங்களை அந்த கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் மாட்டு வண்டி பயணம். ஆனால் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த இந்த 40 மில்லியன் பிட்ஸ் மனசுக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இதை ஒரு உதாரணத்தோட நம்ம பார்க்கலாம். நைட்டு ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு சீட்டில் போய் உட்காடுறீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஹாயாக ஜன்னலோரமாக போய் உட்காந்துட்டு தூங்கிட்டே போவீங்க தானே? இல்லைன்னா டிரைவர் சீட்டுக்கிட்ட போயிட்டு, அண்ணே உங்களுக்கு வண்டி கரெக்டாக ஓட்ட தெரியுமா, லைட் எரியுதா, பிரேக்கெல்லாம் பிடிக்குதா அப்படின்னு டிரைவரை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பீங்களா? இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, நீங்கள் ஓட்டினா சரியாக ஓட்ட மாட்டீங்க, கொண்டாங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு ஸ்டியரிங் வீலை பிடிச்சி இழுத்து நீங்களே ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒன்று, அந்த டிரைவர் உங்களை கீழே இறக்கி விட்டுருவாரு. இல்லை அப்படின்னா பஸ்ஸு குழியில் விழுந்து கிடக்கும். ரியல் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற தப்பும் இதுதான். எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாச்சு, ஆசைப்பட்டு டிக்கெட்டும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சீட்டில் அமைதியாக உட்காராம போய் அந்த டிரைவரை பிடிச்சி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறது. அந்த டிரைவர் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தை பிடிச்சி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறது. தொந்தரவுனா என்ன? இது கிடைக்குமா, எப்போ கிடைக்கும், இது நடக்குமா, எவ்வளோ நேரத்தில் நடக்கும், ஒருவேளை நடக்காமல் போயிட்டா அப்படிங்கிற சிந்தனையை தான் இந்த தொந்தரவு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நம்ம திருவள்ளுவர் அன்னைக்கே சூப்பராக சொல்லியிருக்காரு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் நம்ம கார் வாங்குறது எப்படி அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தோம். அந்த உதாரணத்தை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த 40 பிட்ஸ் மனசை வச்சு உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன கார் பிடிச்சிருக்கு, நம்மெல்லாம் மாதத்தில் எவ்வளோ வாட்டி வெளியில் போவோம், என்ன கம்பெனி பிடிச்சிருக்கு, என்ன கலர் பிடிச்சிருக்கு, இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த 40 பிட் மைண்டை வச்சுக்கிட்டே நீங்கள் ஷோரூம் போங்க, இஎம்ஐ எவ்வளோ கட்டணும், வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன, என்னென்ன வேரியன்ட் இருக்கு, சிஎன்ஜி இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் எண்ணி துணிக. அதாவது அந்த 40 பிட்ஸ் மைண்டை வச்சுக்கிட்டு, கான்சியஸ் மைண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்கிறது. ஆனால் ஒன்ஸ் இந்த கலர், இந்த கார், இந்த மாடல் தான், இந்த வேரியண்ட் தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை 40 மில்லியன் பிட்ஸ் மைண்ட், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதை பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இல்லை இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்டேயோ கடவுள்கிட்டயோ ஒப்படைச்சிட்டதுக்கு அப்புறம் அது எத்தனை நாளில் கிடைக்கும், கிடைச்சிடுமா, நம்மளுக்கு உண்மையிலுமே கிடைச்சிடுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் அதுதான் இழுக்கு, அதுதான் தப்பு. நீங்கள் அந்த டிரைவரோட ஸ்டியரிங் வீலை பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு அர்த்தம். பஸ்ஸில் ஏறிட்டா அந்த டிரைவர் உங்களை நீங்கள் இறங்க வேண்டிய இடத்துக்கு சரியாக கொண்டு போய் சேர்ப்பார். அதுதான் சரணாகதி. நம்பிக்கையை டிரைவர் மேலே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உங்கள் வேலையை பார்த்துட்டு வரலாம். பஸ்ஸில் தூங்கலாம், இல்லை ஃபோனை பார்த்துட்டு வரலாம், இல்லை உட்காந்துட்டு ஜாலியாக வரலாம்.
இதுக்கு பேர் தான் வந்து சரணாகதி, சரண்டர். சரி, உதாரணம்லாம் புரிஞ்சுது. இதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அதை அந்த 40 பிட்ஸ் மைண்டை யூஸ் பண்ணி தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு வேணும் அப்படின்றத முடிவெடுங்க. நீங்கள் முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதை அடையிறதுக்கு உண்டான உங்களோட வேலை, உங்களோட அன்றாட வேலை, அதை பாருங்கள். கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்குண்டான பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும்ல, அந்த வேலையை நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள். சில நேரங்களில் வருமானம் கம்மியாக இருக்கும், தடைகள் உருவாகும், வேலையே போயிடக்கூடிய நிலைமெல்லாம் கூட வரும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அக்செப்டன்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். உங்களோட சூழ்நிலை அதாவது ஒரே ஸ்மூத்தாக ஒரே நேர்கூடாக இருக்காது. உங்களுக்கு வேணும்னு கேட்டு நீங்கள் பிரபஞ்சத்திட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அந்த பொருளை டைரெக்டாக கொண்டு வந்து கொடுக்காது. சூழ்நிலை வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு தான் வரும். அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி சூழ்நிலை மேலேயும் கீழேயும் போயிட்டு தான் வரும். இப்போதைய சூழ்நிலையை நீங்கள் மொத்தமாக அப்படியே வந்து முழு மனதோட ஏற்றுக்கணும். ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவாக நடந்தால் கூட இது ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கத்தான் வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு முழு மனதோட அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கே அக்செப்டன்ஸ் தான் முக்கியமான கீ. இந்த இடத்துல தான் 99% பேர் ஃபெயில் ஆகுறாங்க. அதாவது டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் உட்காந்துக்கிறது, பஸ்ஸில் உட்காந்து டிரைவர்கிட்ட கூட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பஸ் அங்கே நிற்குதே இங்கே நிற்குதே குலுங்குதே அப்படின்னு சலிச்சுக்கிட்டே திட்டிக்கிட்டே வர்றது, எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டே வர்றது, இது வந்து உங்களோட இலக்கை அடையிறத இந்த பாதையை ரொம்பவே ஒரு நரகம் மாதிரி ஆக்கிடும். நீங்கள் எப்போ அந்த இருக்கிற சூழ்நிலையை எதிர்த்து சண்டை போடுறதை விட்டுட்டு, அதாவது மனதளவில் சண்டை போடுறதை விட்டுட்டு அதை முழு மனதோட அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் 100% சரண்டர் அப்படின்றது உங்கள் மனசில் நடக்குது. இந்த 100% சரண்டர் நடக்கும்போது தான் 40 மில்லியன் பிட்ஸ் மனம், அதாவது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் திறக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் இந்த கவலையும் பயமும் கோபமும் திரும்ப திரும்ப வருதே, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அது எப்படி நடைமுறையில் செயல்படுத்துறது. நம்ம 2 வீடியோவுக்கு முன்னாடி நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு வீடியோ பார்த்தோம். அதாவது நம்ம மூளை இந்த கவலையிலையும் பயத்தையுமே வந்து சிந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய பாதையை நம்ம மூளையில் நம்மளே போட்டு வச்சுருக்கோம். எப்போ அந்த சிந்தனையை நம்ம தொடர்ந்து விட்டுட்டு நம்ம புதிய பாதையை உருவாக்குறோமோ அப்போ தான் இந்த கவலையும் கோபமும் பயமும் நம்மளை விட்டு போகும். அதுக்கு தான் நம்ம எல்லா வீடியோலையும் அஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கார் வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, ஒரு வேலை பிடிச்ச வேலை வேணும்னாலும் சரி, அந்த விஷயத்தில் எது நடந்தால் நான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருப்பேனோ அதற்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக கவலை கோபம் பயம் இதெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த கவலை கோபம் பயம் அப்படின்னு பழைய பாதைக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு புது பாதையை நீங்கள் உருவாக்குறீங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த 40 பிட்ஸ் கான்சியஸ் மைண்ட் ஆஃப் ஆகி சப்கான்சியஸ் மைண்ட் ஆன் ஆகுது. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் நீங்கள் போய் பாருங்கள். நம்ம ஆளுங்க சரணாகதி சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய காமெடியெல்லாம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்க மொத்தமாக நான் இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு எந்த விதமான வேலையுமே செய்யாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே வந்து சரணாகதி நிலைமையில இருப்பாங்க. நம்ம வீட்டில் ரூமை கதவை சாத்திட்டு கண்ணை மூடிட்டு பிரியாணி வேணும் கேட்டால் இறைவன் பிரபஞ்சம் எந்த பிரியாணியும் கொண்டு வந்து தராது. பிரபஞ்சம் அந்த மசாலாவை தரும், அது சமைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். நம்ம தான் வந்து இறங்கி சமைக்கணும். சமைக்கும் போது கேஸ் தீர்ந்துடுமோ, அது ஆயிருமோ, இதாயிருமோ, நல்லா வருமா, உப்பு காரம் கம்மியாக இருக்குமா அப்படிங்கிற பயத்தை எல்லாம் தான் வந்து நீங்கள் சரண்டர் பண்ணணும். அதை எதுக்கு அப்படின்னா, பிரியாணி நல்லா வர்றதுக்காக, உங்களோட அவுட்புட் 100% நல்லா வர்றதுக்காக. நம்ம ஆளுங்க சரண்டர்னா கடவுளே வந்து அந்த பிரியாணி செஞ்சு கொண்டாந்து உங்களுக்கு ஊட்டி உண்ணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. இதுக்கு பேர் வந்து சரண்டர் கிடையாது, சோம்பேறித்தனம். சரண்டர் பண்ணிவிட்டு வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும் போது நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். செயல் தான் வந்து உங்களோட இலக்கை அடையிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ரோடு. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் எஃபர்ட்லெஸ்ஸாக மாறிடும். இந்த சரணாகதியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இலக்கை அடையக்கூடிய அந்த பயணமே வந்து ஒரு ஆனந்தமாக ஒரு மகிழ்ச்சியாக மாறிடும். அந்த இலக்கை அடைஞ்சாதான் சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லாமல், அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி ஃப்யூச்சர் இல்லாமல் இப்போ இருந்தே ஒவ்வொரு நிமிஷத்துல இருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கான்செப்டோடு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இதை செயல்படுத்தி பாருங்கள். நன்றி நண்பர்களே.